நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு தீ போல இரு விழி பால் சிப்பி போல இரு இதழ் சேர்ந்த அழகியவள் தான் மின்காந்தம் போல ஒரு முகம் ஊசிப்பூ போல ஒரு இடை தண்டத்தூண் போல ஒரு உடல் கொண்ட மங்கையவள் தான் எதிர்பார்க்கல இப்படி போனவ திரும்பி வருவான்னு எதிர்பார்க்கல டீச்சருக்கு வரல கோட்டலி லீவு வந்தல ரீஎன்ட்ரி ஆமா சுமையா வந்ததுலேருந்து என் பட்டு புடவையே பார்த்துன்னு இருக்கல உனக்கு பிடிச்சிச்சு இல்ல டைம் ஆயிடுச்சே வாடகை திருப்பி கொடுக்கணுமே அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன் காஸ்டியூம் இதுக்கு ஏன் தெரியுமா பட்டுன்னு பேர் வந்துச்சு என் புருஷன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு லோல் பட்டு லொங்கு பட்டு கடம் பட்டு அவமானப்பட்டு இப்படி பட்டு பட்டு வாங்கி தந்ததால தான் இதுக்கு பேர் பட்டு இந்த பட்டை பொம்பளைங்க நாங்கள் எப்படி தெரியுமா கட்டுவோம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி கட்டதுனால தான் இது பேர் பட்டு ஆமாம் உனக்கு என்ன வந்ததுலேருந்து என் நகை மேலே கண்ணாக இருக்கு இந்த நகை நட்டு போட்டால் பொண்ணுங்களுக்கெல்லாம் எடுப்பாக தான் இருக்கும் ஆனால் வாங்கி தர புருஷனுங்களுக்கு தான் கடுப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை சார் ஒரு நாள் எங்கள் ஊரில் வந்து ஒரு மாடு வாங்கிட்டு வந்தானுங்க 2 படிக்காதவனும் ஒரு படித்தவனும் சேர்ந்து அந்த மாடை பால் கறக்கலான்னு போனானுங்க 2 படிக்காதவன் கறக்குறான் பால் வரல ஒரு படித்தவன் தான் பால் வந்துச்சு ஏன் 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 ஏன்னா படித்தது பாலிடெக்னிக் அப்பெல்லாம் பேச்சு 3 நாள் ஊற வச்சு 4 நாள் ஆற வச்சு 1 நாள் குத்த வச்சு பொங்குவா சோறு என்ன தாத்தா அந்த வாசத்துக்கே கூடிடும் ஊர் இப்போ என்னடானா ட்ரெயின் கிஸ்ஸே குத்துட்டாரு இப்போ என்னடான்னா முந்தா நாள் ஊற வச்சு 3 நாளில் ஆற வச்சு ஆரவம் வைக்காம ஊறம் வைக்காம அரைகுறையா குத்தி ஆபாலின்னு பேரை வச்சு பையரிசின்னு பையில போட்டு தாராக பையதான் பிளாஸ்டிக்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னே அரிசி எல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அடி ஆச்சே இவ்வளோ கஷ்டத்தை பட்டு இன்னொரு கொடுமை ஆகுது யாருன்னா தமிழை பேசினா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் தமிழை பேசினா அந்நியமாக பார்க்குறீங்க ஆங்கிலத்தில் பேசினா கண்ணியமாக பார்க்குறீங்க பள்ளி இல்லாத கிழவி கூட பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுது பள்ளிக்கு போகிற கிள்ளை கூட மிஸ்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுது தமிழை கூட ஆங்கிலத்தில் எழுதுறீங்க நம்ம மொழிக்கு நீங்களே இரங்கற்பா பேசுகிறீங்க இவ்வளோ பேசி என்ன எனக்கு மட்டும் நன்றி நான் சொல்ல போகிறீங்க தேங்க்ஸ்ன்னு தானே சொல்ல போகிறீங்க ஏன்னா நம்ம மொழி செம்மொழி வணக்கம் ஸோ ஒரு வழியாக நம்ம பிரியாவுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு பார்த்து முடிச்சாச்சு பட் எதிகை மோடியாக நீங்கள் வந்து நடுவில் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இருந்தாலும் நீங்கள் பிறந்த வருஷத்தில் வந்து 2-3 ஜோக்கு உள்ளே சேர்த்தீங்க அதுவும் மன்னிச்சு விட்டுறோம் ஃபைனலி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தனிக்கு இனி என்ன ரொம்ப சூப்பராக பண்ணீங்க எப்படி இவ்வளோ எனர்ஜி கண்டினியூஸாக மூச்சு விடாமல் பேசுனீங்களா எப்படிங்க ஸ்கூல் டீச்சராக 12 வருஷம் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்களாம் அப்படி பேசிடுறாங்களா என்ன ஏன்னா பட்டிமன்ற பேச்சாளர் வேலை அவங்க ஸோ அதனால அந்த ஒரு ஃப்ளோ ஆனால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணிடுறீங்க வந்து எல்லா எனர்ஜியும் ஓப்பனிங்கில் டான்ஸ் ஆறிய முடிச்சிடுறீங்க டைலாக் பேசும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு எல்லாம் வாங்குது பாருங்க இந்த வெக்கமெல்லாம் படாதீங்க வராதுப்பா கெஸ்ட்டு கேட்டலாம் பிரதர் எப்படி இருந்துச்சு பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு காமெடி வந்து ஸ்டாண்டப் காமெடி சரவடி மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஃப்ளோ எவ்வளோக்குள்ள நாங்கள் கேப் டைமிங் யார் போடணும் நீங்கள் கேப் விடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ரெண்டுமே நல்லா வருது நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காருங்க இல்லை ரொம்ப அழகாக பண்ணீங்க தேங்க்யூ இன்னும் நிறைய உள்ள காமெடி சேர்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த பழைய ஜோக்கெல்லாம் விட்டுருங்க இனிமேட் அடுத்த வாரம்லாம் ஓகேவா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நன்றி